தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கடும் பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை இல்லை என மறுத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இருவரின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய SDRF-க்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 1200 கோடி ரூபாய் ஆகும். இதில் 75 விழுக்காட்டை, அதாவது 900 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும். 25 விழுக்காட்டை, அதாவது 300 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும். ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் 2 தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது. அதாவது 2 தடவை தலா 450 கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும். ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த SDRF நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து NDRF கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRF-இல் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். இதைத்தான் நானும் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. NDRF-இல் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRF-க்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல. இந்த வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர 2வது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். 2வது இன்ஸ்டால்மெண்ட் 12ஆம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு. அந்த எர்த்குவேக்கோ இல்ல வெள்ளமோ அதிகமா மழையோ இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையா 12 ஐட்டம் அவர் படிச்சுட்டார். அத நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா பினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுல இருந்து 10% வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்திருக்காங்க. அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல? இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்ல. இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. தமிழகத்தில் பெய்த பெருவெள்ள பாதிப்புகள், மீட்பு பணிகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்தார். மேலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளித்த அவர் நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க மொத்தமா. இதுல எல்லாரும் சேர்த்து மீட்கப்பட்டது. ஸ்டேட் போலீஸ், ஸ்டேட்ல ரிலீஃப் பண்றவங்க, ராணுவ படை மூலமா, கப்பல் படை மூலமா, கோஸ்ட் கார்டு மூலமா, இதெல்லாம் சேர்த்து போட்டு 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அபிஷியலா தெரிஞ்ச ரெக்கார்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 31 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கிறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க.
அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்கறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா? இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்ப சொத்தான்னு கேக்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்கற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்ப யாருக்கு ஆக்சுவலா கொடுத்திருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்கிற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் மூலமா பார்க்க முடியும். இப்ப நீங்க கொடுக்கறது யாருக்கு? நிஜமா வெள்ளத்துல அமிட்ட உங்களுக்கு கொடுக்கறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நானு. அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷா கொடுக்கறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்க அப்பா சொத்து இல்லையே. போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சு பேசுபொருளாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் கோரிய நிதியை தராமல் பேரிடரில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டு மக்களை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கனமழை காலத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தான் பேராபத்து தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் பேட்டியளிக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் தமிழ்நாட்டுக்கான நிதியை அறிவிக்கவே அவர் பேட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக தான் முதலில் நினைத்ததாகவும், ஆனால் நிதி கிடையாது என்று சொல்வதற்கு எதற்காக பேட்டி தர வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைத்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக மத்திய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணைதானே தவிர கூடுதல் நிதி அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை எத்தகைய அலட்சியத்தோடு நடத்துகிறது என்பதற்கு உண்மையான எடுத்துக்காட்டுதான் இது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மற்றும் தென் மாவட்ட பெருவெள்ளத்தை கடும் பேரிடர்களாக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பிரதமர் முதலமைச்சரின் சந்திப்பை நிர்மலா சீதாராமன் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என குறிப்பிட்ட அமைச்சர், இருவருக்கான சந்திப்பிற்கு மதியம் நேரம் ஒதுக்கி பிறகு அதனை இரவு நேரத்தில் மாற்றியது பிரதமர் அலுவலகம்தான் என்றும், பிரதமரை சந்திப்பதற்காகவும் தான் முதலமைச்சரின் டெல்லி பயணம் திட்டமிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பற்றி எரிந்த மணிப்பூருக்கு ஒரு தடவையாவது சென்றார்களா என கேள்வி எழுப்பியிருக்கும் அவர், ஒரே நாடு ஒரே தேசம் என்பதில் உண்மையான அக்கறை இருப்பவராக இருந்தால் தமிழ்நாட்டில் நடந்த பாதிப்புகளை கடும் பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மக்கள் செலுத்திய வரி பணத்தை தான் பேரிடர் நிவாரண நிதியாக தாங்கள் கேட்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் தங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில்தான் பேசியாக வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை விமர்சித்துள்ளார். அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் தந்தை வீட்டு பணத்தை தாங்கள் கேட்கவில்லை என்றும், தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் தாங்கள் கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு மத்திய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தந்தது போல பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை வைத்து நிதியை தர வேண்டும் என மத்திய நிதி அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.